வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். எங்களுடைய ஈழத்து சொல்லிசை கலைஞர்கள் இன்றைய நாளில் வந்து நாங்கள் ஃப்ரான்ஸில் மிக பிரம்மாண்டமான ஒரு இசை திருவிழா என்று சொல்லலாம். சுஜித்ஜி அண்ணா வந்திருக்கிறாரு, குறிப்பாக வந்து சந்தோஷ் வந்திருக்கிறாரு. சுஜித்ஜி அண்ணா வந்து கிட்டத்தட்ட எனக்கு 2007 இருந்து அவர் என்னுடைய முகநூல் நண்பராக இருக்கிறாரு. குறிப்பாக வந்து அவருடைய அத்தனை பாடல்கள் எல்லாமே நாங்கள் வந்து கேட்டிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இப்போ நேராக சந்தித்தது பெரிய சந்தோஷமாக இருக்குது. குறிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு கலைஞர்கள் எப்பொழுதுமே நிறகுடம் தளம்பாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சுஜித்ஜி அண்ணா வந்து கொஞ்சம் ஜிஜி அப்படி இல்லை, நல்ல வளர்ந்த கலைஞர், ஆனால் அவரை கொஞ்சம் அணுகிறது கஷ்டம்ன்ற மாதிரி. ஆனால் நாங்கள் அணுகிட்டோம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டோம். ஆனால் சொல்லுங்கள், ஃப்ரான்ஸினுடைய எங்களுடைய இந்த டிஆர்ஓ நடத்துகின்ற அல்ஃபா செந்தமிழ் இந்த நிகழ்ச்சி பற்றி ஒரு சின்ன ஒரு குட்டியாக சொல்லுங்கள். ஒரு வசனம் சொன்னால் பிரம்மாண்டம். ஏன்னா நிகழ்ச்சி பார்த்த ஆக்களை வச்சு தான் நாங்கள் பார்க்க கிடைக்கல. மற்றபடி இதுவரைக்கும் கதைச்சாக்கள் வந்து நல்ல கருத்துக்களை தான் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ரிவ்யூஸ்ன்னு சொல்லிக்கல நல்லா இருந்திருக்கு. மற்றது இந்த இவ்வளவு பெரிய ஸ்டேஜ், இவ்வளவு பெரிய ஆட்கள் வந்தது வந்து இப்போ ஒரு இந்த நம்பிக்கை வந்து இன்னொரு ஆட்கள் இப்போ அடுத்த ஸ்டேஜ், அடுத்த நாடு இப்படி வளர்கிறதுக்குரிய பெரிய ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்குது. அந்த வகையில் இது ஒரு மகிழ்ச்சிகரமானதாகவும் அதில் நான் இருக்கிறேன்றது. சரி, இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு பிறகு நீங்கள் இப்போ இந்த மக்கள் கொடுக்குற இன்னும் ஒரு அவங்களுக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும். இதுக்கு பிறகு இன்னும் ஒரு சில படைப்புகளை டக்குன்னு இந்த வருஷத்துலேயே எதிர்பார்க்கலாமா? டக்குன்னு எதிர்பார்க்குறது வந்து தவறு. எனக்கு சொன்னால் ஒரு முந்திய மாதிரி இல்லை. முந்தியெல்லாம் ஆரம்ப காலத்தில் பாட்டு எழுதணும்னா 20 நிமிஷத்தில் ஒரு பாட்டு எழுதிட்டு போயிடலாம். இப்போ ஒரு சொல் எழுதிக்கல, இந்த சொல்ல போடலாமா, இது சமூகத்துக்கு பிரச்சனையாண்டு கடுமையாக யோசிக்கலாம். வயசு தானே, அப்போ கண்ட மாதிரி யோசிக்கிறோம். அதனால் டக்குன்னு செய்யாட்டியும் ஆனால் புதிய பாடல்கள் இப்போ இந்த வருஷத்துக்கான ஒரு பாடல் குறைஞ்ச ஒரு பாட்டாக ஒரு வருஷத்துக்கு செய்யணுன்ற ஒரு திட்டம் இருக்குது. பட்டது இப்போ எங்கள்கிட்ட ஏற்கனவே ஒரு 70 பாட்டாவது என்கிட்ட இருக்கிறது நினைக்கிறேன். இப்போ இவரோட செஞ்சேன்னா ஒரு 50-60 இருக்கும். அப்போ அதை வந்து இப்போ கிணபேருக்கு இங்கே தெரியாது. அப்போ இசை வடிவத்தை அப்படியே மாற்றி ஆங்காங்கே சில வரிகளையும் மாற்றி திருப்பி பெண்டைக்கு விடுதலையெல்லாம் வந்து அந்த உணர்வு இருந்தாலும் மியூசிக் வேறு. இப்போ அப்படி திருப்பி அதை கொண்டு வர திட்டங்கள் இருக்குது. அதில் புதுசுகள் வரும். ஆனால் டக்குன்னு இருந்தாலும் நீங்கள் முடிந்த அளவுக்கு உங்களுடைய படைப்புகளை டக்குன்னு தான். சுஜித்ஜி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு டக்குன்னு கண்ணுக்குள்ள அந்த ஹேர் ஸ்டைல்லாம் எனக்கு வரும். உங்களோட பேரை சொன்னா ஏன் அந்த ஹேர் ஸ்டைலோட இங்கே வரையில நீங்கள்? எனக்கு வந்து பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க எதுக்கு எடுத்தாலும் ஏன்டா வயசை சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு 50 வயசு. இப்போ மீசதாடி எல்லாம் வளர்த்தா எல்லாம் வெள்ளையாக இருக்குது. வெள்ளையாக இருந்தால் சுஜித்ஜியை அங்கிள் ஜின்னு கூப்பிடுவாங்க. அதனால் நான் வந்து 7 வரைக்கும் இதோட இருக்கு. அப்படி இல்லை, எனக்கு டை அடிக்கலாம் விருப்பம் இல்லை. எனக்கு நான் ஒரு பர்ஃப்யூம் எல்லாம் அடிக்க மாட்டேன், அதாவது உடம்பு அடிக்க மாட்டேன், க்ளோத்தில் மட்டும் அடிக்க மாட்டேன். அப்படி பிரச்சனைகள் இருக்கிறபடியா டை